விந்து படுத்தும் பாட்டை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த விந்து ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய வாழும் நாட்களில் எத்தனை வருடங்களுக்கு பாடாய்ப்படுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் செக்ஸோடு எத்தனை வருடங்கள் போராட வேண்டியிருக்கிறது, அல்லது இந்த செக்ஸ் மனிதனுக்கு எவ்வளவு காலம் தொந்தரவாக இருக்கிறது. 60 வயது வரையா அல்லது 70 வயதா? இந்த கேள்வியை ஓஷோவிடம் கேட்ட நபருக்கு வயது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் கொஞ்சம் கோபமாகவே இந்த ஸ்டூபிட் செக்ஸ் மனிதனை எத்தனை வயது வரை ஆட்டி படைக்கும் என்கிற கேள்வியை முன்வைக்கிறார். வாங்க இந்த விந்து படுத்தும் பாட்டை பற்றி ஓஷோ என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். செக்ஸ் வயதோடு தொடர்புடையது அல்ல. உங்களுக்கு 600 வயதானாலும் செக்ஸ் இருக்கத்தான் செய்யும். அது அப்படியே தான் இருக்கும். அது அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வுடன் தொடர்புடையது, வயதுடன் அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வயதாகிவிட்டதால் மட்டும் நாம் வளரவில்லை. ஒருவருக்கு உடலியல் ரீதியாக 60 வயது இருக்கலாம், ஆனால் மன ரீதியாக 12, 13 அல்லது அதிகபட்சம் 14 வயது தான் இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த ஹேங் அப். உளவியல் ரீதியாக 14 வயதுடைய ஒருவர் செக்ஸால் ஆட்கொள்ளப்படுகிறார். மேலும் மனிதர்கள் 13, 14 வயதுக்கு மேல் வளருவது இல்லை. தே ஆர் ஸ்டக். மனித குலத்தின் சராசரி மன வயது 12. மக்கள் இவ்வளவு சீக்கிரமாகவே சிக்கிக் கொள்கிறார்கள் என்பது நம்ப முடியாதது. என்ன நடக்கிறது? 12, 13, 14 வயது நடக்கும்போது why they get stuck? ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் மனிதனுடைய செக்ஸ் முதிர்ச்சி அடைகிறது. எந்த சமூகமும் அந்த நிலைக்கு அப்பால் மனிதன் கடந்து செல்வதை விரும்புவதில்லை. ஒவ்வொரு சமூகமும் நீங்கள் பாலியல் பட்டினியால், அதாவது செக்ஷுவல் ஸ்டார்வேஷனால் வாட வேண்டும் என்று விரும்புகிறது. ஏனென்றால் பாலியல் பட்டினியால் துன்புறும் ஒருவர் சமூகத்திற்கு, அதாவது இந்த மோசமான சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பார். செக்ஸ் கிடைக்காமல் கஷ்டப்படுகிற ஒருவர் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருப்பதால் அவரை எந்த திசையிலும் மிக எளிதாக திசை திருப்ப முடியும். நீங்கள் அவரை பணத்தின் பின்னால் செல்ல வைக்கலாம். பின்னர் பணம் அவர் அனுபவிக்கும் செக்ஸாக மாறும். பிறகு செக்ஸிற்கு வாய்ப்பு கிடைக்காமல் வாடும் அவருடைய முழு செக்ஷுவல் எனர்ஜியும் பணத்தை நோக்கி நகரும். பின்னர் பணம் அவரது காதலியாகும், அவரது கடவுளாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அவர் பணத்தின் பின்னால் ஓடுவார். அண்ட் நேச்சுரலி காமம் அவரை துரத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் பணத்தால் அதை திருப்திப்படுத்த முடியாது. ஒருவர் அவர் விரும்பும் அளவுக்கு பணம் சேகரிக்கலாம், ஆனால் அது மனிதனின் அடிப்படை வேட்கையை எப்படி பூர்த்தி செய்யும்? சமூகம் அவனுடைய வேட்கையை திசை திருப்பிவிட்டது. அது அவனுக்கு ஒரு பொம்மையை கொடுத்துள்ளது. ஆரம்பத்திலிருந்து இப்படித்தான் ஆரம்பிக்கிறோம். பால் வேண்டும் என்று குழந்தை அழுகிறது. அவனுக்கு ஒரு ரப்பர் காம்பு, அதாவது பாசிஃபையர் கொடுக்கப்படுகிறது. பாவம் குழந்தை ரப்பர் காம்புவை உறிஞ்சத் தொடங்கி அது தாயின் மார்பகம் என்று நினைக்கிறது. நாம் இதைவிட எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள முடியும்? திஸ் இஸ் ஷியர் மீன்னஸ். பாவப்பட்ட அந்த குழந்தையுடன் தந்திரமாக நடந்து கொள்கிறோம். அந்த பாவப்பட்ட குழந்தைக்கு இன்னும் ரப்பர் காம்புவிற்கும் மார்பகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளும் புரிதல் இல்லை. அது ஏமாற்றப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த குழந்தை ஒரு நாள் தன் தாயை அவமதித்தாலோ வெறுத்தாலோ அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு சைக்கோ அனலிஸ்டிடமும் சென்று மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உள்ள அடிப்படை பிரச்சனை என்ன என்று கேட்டால் அவர் தாய்தான் என்று பதிலளிப்பார். ஆனால் ஏன் தாய்? ஏனெனில் குழந்தையை ஏமாற்றத் தொடங்கிய முதல் நபர் அம்மாதான். உலகத்துடனான அந்த குழந்தையின் முதல் அறிமுகம் அம்மா. ஆனால் இப்போது அவனால் யாரையுமே நம்ப முடிவதில்லை. தன் சொந்த தாயை கூட அவனால் நம்ப முடியவில்லை. அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும் போது அதற்கு அரவணைப்பு தேவைப்படுகிறது. பாலுக்கு இணையாகவே ஒரு குழந்தைக்கு அரவணைப்பின் கதகதப்பும் தேவைப்படுகிறது. அது அந்த குழந்தையின் மிக ஆழமான உடலியல் சார்ந்த ஒரு தேவையாகும்.
ஒரு குழந்தைக்கு எல்லா ஊட்டச்சத்தும் அளிக்கப்பட்டு ஆனால் உடல் வெப்பம் அளிக்கப்படாவிட்டால் அது மெலிந்து இறந்துவிடும் என்பது தற்போது நிரூபிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மையாகும். அல்லது அது உயிர் பிழைத்தாலும் கூட தன் வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி குன்றியதாகவும் ஆரோக்கியமற்றதாகவும் இருக்கும். அதன் உடலில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும். ஆனால் குழந்தை அழும்போது அரவணைப்பிற்கு பதிலாக குழந்தையிடம் ஒரு டெடிபேரோ அல்லது ஏதேனும் ஒரு பொம்மையோ கொடுக்கப்படுகிறது. மிக ஆரம்பத்திலிருந்தே அக்குழந்தை ஏமாற்றப்படுகிறது. இவ்வாறே நாம் தொடர்ந்து உண்மையை சிதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை வளர்ந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டியை எட்டத் தொடங்கும் வேளையில் நாம் அதற்கு லட்சியங்களை ஊட்டத் தொடங்கி விடுகிறோம். நாம் அவனிடம் பல்கலைக்கழகத்தில் முதலிடம் பிடி, பள்ளியில் முதலிடம் பிடி, நீ எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் நீயே முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்று சொல்ல தொடங்கி விடுகிறோம். அவன் இருக்கும் எந்த இடத்திலும் முதன்மையானவனாக திகழ வேண்டும் எனும் ஒரு தீவிரமான வேட்கையை அவன் மனதில் விதைக்கிறோம். இதுவே அவன் செக்ஷுவல் எனர்ஜியின் திசையை திருப்புவதாகும். சமூகம் அவனது இயல்பான ஆற்றல்களை திசை திருப்ப முயல்கிறது. உன்னிடம் ஒரு பெரிய காரோ அல்லது பெரிய வீடோ வங்கியில் கோடி கோடியாக பணமோ இல்லாவிட்டால் யூ ஆர் a failure, நீ ஒரு உதவாக்கரை என்று அவனிடம் நாம் சொல்ல தொடங்குகிறோம். அவனும் பெரிய பெரிய விஷயங்களை பின்தொடர்ந்து ஓடத் தொடங்குகிறான். உண்மையில் அவனுக்கு ஒரு பெரிய வீடு தேவைப்படாமலே கூட இருக்கலாம். உண்மையில் ஒரு சிறிய வீடு மிகவும் அழகாக இருக்கலாம். ஏனெனில் அதை மிக சுத்தமாக பராமரிக்க முடியும். ஒருவருக்கு பெரிய வீடு தேவைப்படும் அளவிற்கு அவருடைய தேவைகள் ஒன்றும் அதிகம் இல்லை. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான கம்பீரமான வீடு உன்னிடம் இல்லை என்றால் நீ ஒரு ஃபெயிலியர் என்கிற எண்ணம் அவனது மனதில் ஆழமாக பதிக்கப்பட்டு விட்டது. இப்போது அந்த பெரிய வீடுதான் அவன் திருப்தியாக இருக்கிறானா என்பதற்கு அடையாளமாக நிற்கிறது. வங்கியில் உள்ள பணமே அவனது நிறைவின் அடையாளமாகிவிடுகிறது. பட் ஒன்லி சிம்பல்ஸ் எம்டி. ஆழ்மனதில் அவன் திருப்தி இல்லாமல் ஒரு நிறைவில்லாமல் இருக்கிறான். ஆழ்மனதில் அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆழ்மனது பி நேச்சுரல். லெட் யுவர் நேச்சுரல் எனர்ஜிஸ் ஃப்ளோ இன் a நேச்சுரல் ஸ்பான்டேனியஸ் வே என்று அவனிடம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த ஸ்டூபிட் செக்ஸ் ஒருவரை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு தொடர்ந்து ஆட்டி படைக்கும் என்று கேட்டீர்கள். Why do you call it stupid? அதன் மீது உங்களுக்கு கோபம் இருக்கிறது. செக்ஸ் இஸ் நாட் ஸ்டூபிட். ஒருவேளை நீங்கள் முட்டாளாக இருக்கலாம். செக்ஸ் இஸ் சிம்பிளி செக்ஸ். நீங்கள் அதை முட்டாள்தனமாக அணுகலாம் அல்லது அறிவுபூர்வமாக அணுகலாம். அது உங்களை பற்றியதே தவிர செக்ஸை பற்றியதல்ல. மேலும் நீங்கள் அதை இழிவாக பேசினாலோ அல்லது கண்டித்தாலோ அது தொடர்ந்து நீடிக்கும். உங்களுக்கு 60 வயதாகலாம், 70 வயதாகலாம், 80 வயதாகலாம். ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படாது. உண்மையில் உங்கள் உடல் எவ்வளவு பலவீனம் அடைகிறதோ அந்த அளவிற்கு அடக்கப்பட்ட செக்ஸ் உங்கள் நனவு நிலையில் வெடித்து சிதறும். டெக்சாஸில் உள்ள ஒரு பண்ணை வீட்டிற்குள் ஆண்கள் அனைவரும் கால்நடைகளை மேய்ப்பதற்காக வெளியே சென்றிருந்த போது ஒரு திடகாத்திரமான பாலியல் குற்றவாளி புகுந்து 85 வயது மூதாட்டியை தவிர அங்கு வசித்து வந்த 10 பெண்களையும் கற்பழித்தான். பாதிக்கப்பட்டவர்கள் அங்கும் எங்குமாக முணங்கிக் கொண்டு படுத்து கிடந்தனர். கற்பழித்தவன் ஒரு மூலையில் களைத்து போய் நிர்வாணமாக கிடந்தான். அந்த வயதான பாட்டி தன் மூக்கில் இருந்த கண்ணாடியை கழற்றி அந்த கற்பழித்தவனின் மூக்கில் மாட்டிவிட்டு, நன்றாக சுற்றி பார்த்தடியா, யாரையாவது விட்டு வைத்திருக்கிறாயா என்று பார் என்று கூச்சல் போட்டாள். அது இருந்து கொண்டேதான் இருக்கும். டோன்ட் கால் இட் ஸ்டூபிட். நாம் தான் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறோம். அக்செப்ட் இட். It is a natural desire, a natural energy, the very fountain source of all life. செக்ஸ் இன்பத்தையும் துன்பத்தையும் தருகிறது. அவை இரண்டும் செக்ஸில் கலந்திருக்கின்றன. செக்ஸ் என்பது வானமும் பூமியும் உடலும் ஆன்மாவும் கலந்த ஒரு கலவையாகும். அது ஒரு கணம் உங்களுக்கு சிறகுகளை தருகிறது, மற்றொரு கணம் உங்கள் சிறகுகளை வெட்டி விடுகிறது.
ஒரு கணம் அது பேரானந்தமாக இருக்கிறது, மறுகணம் ஆழ்ந்த வேதனையில் நீங்கள் வீழ்ந்து விடுகிறீர்கள். ஒரு கணம் நீங்கள் சிகரத்தில், சூரிய ஒளிப்படும் சிகரத்தில் இருக்கிறீர்கள், மறுகணம் இருண்ட பள்ளத்தாக்கில் வேதனையால் முணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். செக்ஸ் இஸ் போத். ஆனால் ஒருவர் வாழ்வின் மேடு பள்ளங்களை கற்றுணர வேண்டும். பிறர் சொல்வதை கொண்டோ அல்லது நான் சொல்வதை கொண்டோ அல்லாமல் தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமே கற்றுக்கொள்ள வேண்டும். செக்ஸ் குறித்த உங்கள் சொந்த அனுபவமே உங்களை அதிலிருந்து விடுவிக்கும். அதிலிருந்து விடுபடுங்கள் என்று நான் கூறவில்லை. மேலும் அதிலிருந்து விடுபட முயலவும் வேண்டாம். அவ்வாறு முயன்றால் நீங்கள் ஒருபோதும் அதிலிருந்து விடுபடவே மாட்டீர்கள். செக்ஸிலிருந்து விடுதலை என்பது ஒரு கான்சிக்வன்ஸ், ஒரு பை ப்ராடக்ட். இதை ஒருவரால் நேரடியாக அடைந்துவிட முடியாது. இது மறைமுகமாகவே வந்து சேரும். ஆழ்ந்த களிப்புடனும் தியான மனப்பான்மையுடனும் இதை இறைவன் கொடுத்த வாரமாக ஏற்று வாழும்போது மெல்ல மெல்ல சிகரங்களையும் பள்ளங்களையும் மீண்டும் மீண்டும் காணும் நிலையில் third point will arise in your being. மெல்ல மெல்ல உச்சங்களும் முக்கியமல்ல, பள்ளங்களும் முக்கியமல்ல. நமது உணர்வு நிலையில் ஒரு புரட்சி நிகழ்ந்துள்ளது. You have become more centered in the witnessing soul. அதுதான் பிரம்மச்சரியம். அதுதான் உண்மையான பிரம்மச்சரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. அது செக்ஸிற்கு எதிரானது அல்ல, மாறாக அது செக்ஸிற்கு அப்பாற்பட்டது. இல்லை என்றால் அது நமது வாழ்க்கையின் கடைசி தருணம் வரை நம்மை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். நாம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட நம் சிந்தனையில் கடவுள் இருக்க மாட்டார், மாறாக செக்ஸ் தான் நிறைந்திருக்கும். அதனால் தான் ஒருவர் மரணமடையும் அதே வினாடியே ஒரு நிமிடம் கூட வீணாகாமல் உடனடியாக மறுபிறவி எடுக்கிறார். ஏனென்றால் செக்ஸை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறார். அப்போது அவர் உடலை துறந்த மறு வினாடியே வேறொரு உடலுக்குள் புக வேண்டும் எனும் வேட்கை எழுகிறது. ஏனென்றால் பால் உணர்வை உடலின் வாயிலாக மட்டுமே பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மெக்சிகோ நாட்டில் 4 மிக அழகான மருமகள்களுடன் ஒரு வயதான பாட்டி வசித்து வந்தாள். ஒரு நாள் பான்சோ வில்லாவும் அவனுடைய கொள்ளையர் கூட்டமும் அவர்களின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தனர். வீட்டின் முற்றத்தில் அவர்களை வழிமறித்த அந்த கொள்ளையன், இந்த இடமும் நீங்களும் இப்போது எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீர்கள் என்று கூறினான். We are helpless. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பெண்களில் ஒருத்தி அழுது கொண்டே சொன்னாள். நாங்கள் பணிந்துதான் போக வேண்டும், ஆனால் தயவு செய்து இந்த வயதான கிழவிக்கு மட்டும் கருணை காட்டுங்கள், பாவம் இந்த கிழவி என்று சொன்னாள் அந்த பெண். வாயை மூடு என்று அந்த கிழவி சீறினாள். சண்டைன்னு வந்துட்டா பாரபட்சம் பார்க்க கூடாது, போர் என்றால் போர்தான் என்று சொன்னாள். இதற்கும் வயதிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மாறாக இது ஒரு உயர்ந்த விழிப்புணர்வையும் ஆழமான விழிப்புணர்வையும் அடைவதுடன் தொடர்புடையது. So become a witness and don't call it stupid. Become intelligent. See, watch, observe. உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை பெற்றிருந்தாலும் அதில் அதற்கும் அப்பாற்பட்ட ஒன்றின் அம்சம் நிச்சயம் இருக்க வேண்டும். ஏணியின் கீழ்ப்பகுதியை மட்டுமே உங்களால் காண முடிகிறது, ஏனென்றால் உங்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. யுவர் பீயிங் இஸ் நாட் கான்ஷியஸ். அதனால்தான் ஏணியின் கீழ்ப்பகுதியாகிய செக்ஸை மட்டுமே உங்களால் பார்க்க முடிகிறது. ஏணியின் உயரமான பகுதி சமாதி. அந்த ஏணி முழுவதையும், அதன் அனைத்து படிகளையும் உங்களால் காண முடிந்தால் செக்ஸ் தான் சமாதிக்கான வாசல் என்பது புரிந்தால் நீங்கள் வியப்படைவீர்கள். செக்ஸின் மூலம் முழுமையான உச்சகட்ட இன்பத்தை அடைய முடிந்த சில அரிய மனிதர்களால் தான் சமாதி என்ற கருத்தே பிறந்தது. செக்ஸில் பாலுணர்வுக்கு தொடர்பில்லாத ஏதோ ஒன்று இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆழ்ந்த உச்சகட்ட நிலையில் காலம் மறைந்து விடுகிறது, மனம் மறைந்து விடுகிறது, ஈகோ மறைந்து விடுகிறது. இப்போது இந்த விஷயங்களுக்கும் செக்ஸிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த 3 விஷயங்களும் மறைந்து விடுவதால் பெரும் ஆனந்தம் உண்டாகிறது. அந்த பேரானந்தம் உண்டாவதற்கும் செக்ஸிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏனென்றால் ஈகோ, மனம், காலம் ஆகியவை மறைவதற்கு செக்ஸ் உதவியது. செக்ஸ் அதற்கான ஒரு சூழலாக அமைந்தது. முதலில் பரிசோதனைகளை மேற்கொண்டவர்களின் பெயர்கள் இன்றைய காலகட்டத்தில் மறைந்துவிட்டன.
அது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலமாக இருந்திருக்க வேண்டும். அந்த முதல் தாந்திரிகர்கள் செக்ஸ் வழியாக சமாதி நிலையை அடைந்த அந்த முன்னோடிகள் ஆழ்ந்து கவனித்தார்கள், தியானித்தார்கள். அப்போது அவர்கள் ஒரு உண்மையை உணர்ந்தார்கள். அதாவது செக்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை தூண்டுவதற்கான வெறும் உடலியல் சார்ந்த ஒரு வழியாக மட்டுமே உள்ளது. அதே செயல்முறையை செக்ஸ் இல்லாமலும் தியானத்தின் வாயிலாக மட்டுமே தூண்டிவிட முடியும். எனவே செக்ஸிற்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். இந்த செயல்முறையை யோக முறைகள், டாவோ முறைகள், தாந்திரிக முறைகள் மற்றும் சூஃபி முறைகள் என பிற வழிகள் மூலமாகவும் தூண்ட முடியும் என்பதை அவர்கள் ஒருமுறை அறிந்து கொண்டதும் செக்ஸில் ஈடுபடாமலேயே நான் என்ற ஈகோ இல்லாத, மனம் இல்லாத, காமம் இல்லாத அதே நிலையை அடைய முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்ததும் அதற்கான திறவுகோலை கண்டடைந்து விட்டனர். But the key was found only through groping in sex. The sexual experience has been the first experience of samadhi. தயவு செய்து இதனை முட்டாள்தனமானது என்று இகழ வேண்டாம். அதற்கு பதிலாக இதை அன்புடனும் களிப்புடனும் தியான மனநிலையுடனும் அணுகுங்கள். இதனை புரிந்து கொள்ள முயலுங்கள். ஏனெனில் லிபரேஷன் புரிதலின் மூலமாகவே கைகூடுகிறது, வேற எந்த வழியாலும் அல்ல.